பிரதரில் வந்து மக்காமேஷி வந்து எனக்கு லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத ஒரு சாங்காக என்றைக்குமே எனக்கு இருக்கும், என் ஃபேன்ஸுக்கும் இருக்கும்னு நம்புகிறேன் நான். அண்ட் அண்ணன் வந்து சொன்ன மாதிரி அவர் ஒரு ஒரு அப்போ அண்ணன் யாருன்னு தெரியாது. அப்போ வந்துட்டு அந்த படத்தை பார்த்து பிடிச்சி போய் டேலண்ட்டுக்கு மரியாதை கொடுத்த ஒருத்தர், அவர் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி டிஎஃப்டி ஃபிலிமில் அந்த குவாலிட்டிக்கு மரியாதை கொடுத்த ஒருத்தர் அவர். அதுதான் இன்னைக்கும் அவருடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய காரணம். ஆல் த பெஸ்ட் சார் லைஃப்ல. தேங்க்யூ. இந்த மேடை சரியான இடம். ஒரு சின்ன தகவல் சொல்லிக்கிறேன், பத்திரிகைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன முதல்ல மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் ஜெயராஜன் போட்டது மின்னலை படத்துல கிடையாது, அதுக்கு முன்னாடி இவங்க அண்ணன் தான். அவர் செஞ்ச ஷார்ட் ஃபிலிம்ல 1993 or 4 நினைக்கிறேன், கரெக்டா? நான் அப்போ வந்து கீபோர்ட் பிளேயரா இருந்தேன். அப்போ அவங்க ஃபாதர் எடிட் மோகன் சார் எனக்கு தெரியும், அவர் படங்கள்லாம் நான் ஒர்க் பண்ணிருக்கேன். ஹிட்லர்லாம் நிறைய தெலுங்குல பண்ணுவார். அப்போ அவர் பழக்கத்துல அவர் மகன் அப்பதான் டிஎஃப்டி பிடிச்சிருக்காரு, ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சேன். இவரும் பாஸ்கரும் வந்தீங்க. ஒரு அருமையான, அப்பயே அவர் தெரிஞ்சது இஸ் கோயிங் டு பி ப்ராமிசிங் டேரக்டர். நானும் வந்தேன் சார், அப்போ இப்படி இருந்தேன் நான். எங்கேயும் இருந்தீங்க. சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் புதுசா கேட்காம நீங்க வந்து சூப்பரான கான்டென்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க. Thank you. Yes, I would like to thank everybody for the opportunity they gave me. Okay. Starting from Rajesh sir, ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த மாதிரி நிறைய நல்ல படங்கள் நீங்க பண்ணணும். அண்ட் பிரியங்கா மோகன் அவங்களுடைய கியூட் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து ப்ளூபர்ஸா மட்டும் இல்லை, அதை நம்ம யூடியூப்ல எப்படி வேணா நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா அது ஒரு சின்ன ரியாக்ஷன்ல ஏதோ ஒரு கண்டென்ட் கிடைக்கும் நமக்கு. அந்த மாதிரி இந்த படத்துல நிறைய இருக்கு. அண்ட் இது ஒரு அளந்து பண்ணக்கூடிய ஒரு சில பேர்ல வந்துட்டு ரொம்ப அழகா பண்ற ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் ஞாபகம் இருக்கா? ஃபுட்பால் வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் நம்ம எல்லாரும் ஒன்னா பார்த்தோம் ஊட்டியில. ஸோ அப்போ வந்துட்டு கத்திக்கிட்டு ரொம்ப சிரிச்சுட்டு ஜாலியா பார்த்துட்டு இருந்தோம் அந்த ஃபைனல்ஸை. கீழே ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துட்டு எல்லாரும் அந்த நினைவுகள்லாம் மறக்கவே முடியாது. அண்ட் சரண்யா மேம் வந்துட்டு எப்படின்னா ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவங்க ஒரு சின்ன ஷார்ட்டா இருந்தா கூட அதை வந்துட்டு ப்ரிப்பேர் ஆகி ஷார்ட்டுக்கு முன்னாடி அதை வந்து ஒரு ஜென் கான்சென்ட்ரேஷன்ல வந்துட்டு அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அண்ட் மேம் உங்களுடைய எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்து மேக்கப் பேக்கே வச்சுக்க மாட்டாங்க, மேக்கப் ட்ரே தான் வச்சுப்பாங்க. அப்படியே வந்துட்டு ரெஸ்டாரண்ட்ல வந்துட்டு புஃபேல இதுல எடுத்துட்டு வந்த மாதிரி மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட காட்டுவாங்க. அவங்க செலக்ட் பண்ணுவாங்க, சீப்பா இதுவா, ஐப்ரோ இதுவா, லேஷஸா, ஓகேம்மா போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. மேம் உண்மையாவே வந்துட்டு அது வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ரொம்ப எனக்கு பிடிச்சது அது உங்ககிட்ட. அண்ட் சுந்தர் சார் சொல்லவே முடியாது. அவரோட 3 படம் எனக்கு 3 வருஷம் மேல எனக்கு அவருடைய பழக்கம். எவ்வளவோ கஷ்டம் வந்திருக்கு ஒரு சில படங்கள்ல. லொகேஷன்ல ஷிப்பெல்லாம் நாங்க பிடிச்சி ரிவர்ஸ்ல கூட்டு வந்தோம். அதெல்லாம் யாருமே பண்ண முடியாது, சுந்தர் சாரால மட்டும்தான் முடியும். அவருடைய எல்லா படங்களும் நல்லா வரணும்னு நான் வந்து எப்பவுமே ஒரு பிரதரா நான் வந்து வேண்டிப்பேன் சார். அண்ட் இந்த அசோசியேஷன் எப்பவுமே இருக்கணும். அடுத்த படமும் நம்ம சிறப்பாக பண்ணுவோம், நம்மளுடைய 3rd ஃபிலிம். தேங்க்யூ ஃபார் பீயிங் தட் பிரதர் டு மீ. அண்ட் சுமா மேம், தேங்க்யூ ஃபார் கம்மிங். தேங்க்யூ ஸோ மச், ஸ்வீட் ஆஃப் யூ டு கம். நட்டி சார் எப்படின்னா என் படத்தில் நட்டி சார் இருக்காருன்னா யோசிப்பாங்க, வில்லனா இல்லை காமெடி பண்ணுவாரா இல்லை, ஏன்னா அவரை பிளேஸ் பண்ணவே முடியாது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஆடியன்ஸ்க்கு அவர் தந்ததே இல்லை ஒரு நாள் கூட. நீ படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோ பிரதர் அப்படின்னு தான் சொல்லுவார் அவரு. அது ஒரு ரேர் காம்பினேஷன் சார். அது எப்படின்னு தெரியல, நீங்க கேமரா பின்னால இருந்து பார்க்கறதுனால உங்களுக்கு ஏதோ ஒரு ரகசியம் தெரியுது, அதை சொல்லாம நீங்க வந்து எங்களை வந்து ஓட்டின்னு இருக்கீங்க. தயவு செஞ்சு ஒரு நாள் அது கற்றுக் கொடுங்க, நான் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் பியூட்டிஃபுல் சார், தேங்க்யூ ஸோ மச். ராவ் ரமேஷ் சார் வந்து ஆந்திராவில் வந்து பெரிய நடிகர். அவர் வர்றதுக்கு முன்னாடி சார் நான் வந்துட்டு தெலுங்குல நிறைய டயலாக்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன். நமக்கு ஒரு 80% வரும், அதனால அவர்கிட்ட பேசணும். சார் உங்க ஃபேன் சார், நல்லா பண்றீங்க சார், எல்லாம் சொல்லணும் அப்படின்னு ரெடி பண்ணிட்டு வந்தேன். ஹலோ சார்னு சொல்றதுக்கு முன்னாடி, என்னப்பா எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிற, அப்புறம் அங்க எங்கேருந்து வர, அப்ப நல்லா இருக்கிறாரா அப்படி இப்படின்றாரு. யாரு சார், எப்படி சார், நான் இங்க வந்த பையன் தான்ப்பா அப்படின்ட்டாரு அவரு. அப்பதான் எனக்கு ஒரு ஷாக் ஆச்சு. அதான் இந்த உச்சரிப்பு அதெல்லாம் அவ்வளோ அழகா வந்து அவர் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். விடிவி கணேஷ் சார், அவர் வந்துட்டு
செஸ்ல நிறைய தடவை தோத்து போயிருக்காரு, சொன்னா திட்டுவாரு அவரு. வின்னும் பண்ணியிருக்காரு, அதோடு அதை பத்தி பேச தேவையில்ல, நமக்கு எதுக்கு அது. வின்னும் பண்ணியிருக்காரு, அது ஜாலியா ஒரு ஒரு ஹாப்பியா அது போயிட்டே இருந்துச்சு. அண்ட் அண்ணா தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.